கணக்கு போடுற அளவுக்கு புருஷனா? அம்பிகா சொன்ன அந்த பதில், பைல்வான் சொன்னத கேளுங்க. 80ஸ் காலகட்டத்துல எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் ஜோடி போட்டு நடிச்சவங்க நடிகை அம்பிகா. சினிமாவுல உச்சத்துல இருந்த நடிகைக்கு அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை சரியா அமையாம போச்சு. அம்பிகாவோட கல்யாண வாழ்க்கை பத்தி பைல்வான் ரங்கநாதன் பேசின வீடியோ ஒண்ணு செம வைரல் ஆயிட்டு வருது. சோட்டானிக்கரை அம்மா அப்படிங்கிற மலையாள படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான நடிகை அம்பிகா, அந்த படத்த தொடர்ந்து பல படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி மயமில்லை போலும் அப்படிங்கிற மலையாள படத்துல கதாநாயகியா அறிமுகமானாங்க. அந்த படத்துல அம்பிகாவோட நடிப்பு பேசும்படியா இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி தமிழ்ல அந்த 7 நாட்கள் படத்துல பாக்யராஜுக்கு ஜோடியா நடிச்சாங்க. இந்த படத்துல அம்பிகாவோட நடிப்பு ரொம்பவும் பேசப்பட்டுச்சு. இந்த படத்த தொடர்ந்து கமல், ரஜினி, விஜயகாந்த், சத்யராஜ், சிவாஜி கணேசன் அப்படின்னு பல முன்னணி நடிகர்கள் கூட கதாநாயகியா நடிச்சாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இப்படின்னு பல மொழி படங்கள்ல 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல சிவாஜி, ரஜினி, கமல், விஜயகாந்த், பிரபு, கார்த்திக் அப்படின்னு எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் நடிச்சிருக்காங்க. படங்கள்ல ரொம்பவே பிஸியா நடிச்சுக்கிட்டு இருந்த அம்பிகா, பிரேம்குமார் மேனன் அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவுல குடியேறிட்டாங்க. அதுக்கு பின்னாடி 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால, அவர விட்டு பிரிஞ்சு மறுபடியும் சென்னைக்கு வந்தாங்க. 2000வது வருஷம் ரவிகாந்த் அப்படிங்கிறவர் கூட லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தின அம்பிகா, அதுக்கு பின்னாடி அவரையும் பிரிஞ்சுட்டாங்க. விவாகரத்துக்கு பின்னாடி சினிமாவுல என்ட்ரி கொடுத்த அம்பிகா, அம்மா, அண்ணி, அக்கா மாதிரியான கதாபாத்திரங்கள்ல நடிச்சாங்க. நடிகை அம்பிகா நடிகர் வடிவேலு கூட இணைஞ்சு நடிச்சதால அவர் கூட கிசுகிசுக்கப்பட்டாங்க. அம்பிகாவ மாதிரி அவங்களோட தங்கச்சி ராதாவ பத்தியும் தமிழ் ஊடகங்கள்ல கிசுகிசுக்கள் அதிகமா பரவுச்சு. அக்கா, தங்கச்சி 2 பேருமே சேர்ந்து 80ஸ், 90ஸ் காலகட்டங்கள்ல தமிழ் சினிமாவ அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நடிகை அப்புறம் நடிகர்கள் பத்தி பேசிட்டு இருக்கக்கூடிய பைல்வான் ரங்கநாதன், அம்பிகாவ பத்தி அம்பிகா கிட்ட ஒரு செய்தியாளர் உங்களுக்கு எத்தன கணவர்கள் அப்படின்னு கேட்க, எனக்கு எத்தன கணவர்கள் அப்படின்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க அப்படின்னு அதிரடியா பதில் குடுத்திருக்காங்க. அந்த பதில கேட்ட பத்திரிகையாளர் ஆடி போயிட்டாரு. இத சுட்டிக்காட்டின பைல்வான், உட்கார்ந்து கணக்கு போடுற அளவுக்கு அம்பிகாவுக்கு பல கணவர்களா அப்படின்னு தன்னோட பாணியில பைல்வான் ரங்கநாதன் நக்கலா பேசியிருக்கக்கூடிய அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு வருது.